வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 149 வியாழக்கிழமை மார்ச் 13, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். சிறு சிறு குழுக்களின் சந்திப்புகளே நல்லோர் வட்டத்தின் வலுவான கட்டமைப்பிற்கு ஆதாரம். சிறு சிறு குழுக்களாக சுமார் 2000 சந்திப்புகள் தமக்கு மிகுந்த ஆத்ம பலத்தை அளித்ததாக அண்ணல் மகாத்மா காந்தி தெரிவிக்கிறார். அதேபோன்று நல்லூர் வட்டம் கடந்த 25 ஆண்டுகளில் பல்லாயிரக்கணக்கான சந்திப்புகளை நடத்தி வருவதோடு அது இன்றும் அதே தன்மையோடு தொடர்கிறது என்பதற்கு அடையாளமாக இதோ மார்ச் 12 புதன்கிழமை காஞ்சிபுரம் நாகலட்சுமி கிருஷ்ணன் இல்லத்தில் நடைபெற்ற உடல் தானம் கண் தானம் துறை சந்திப்பு. நாகலட்சுமி, நான் லயன்ஸ் கிளப் மெம்பராக இருக்கேன். இப்போது நம்ம உடல் தானத்தை பற்றியும் கண் தானத்தை பற்றியும் அது இல்லாமல் நல்லோர் வட்டத்தில் நல்லா செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க மூலமாக நான் நானும் என்னுடைய கணவரும் பாடி டொனேஷன் ஐ டொனேஷனுக்கு எல்லாமே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். அது அவங்க இன்னைக்கு வந்தாங்க. அதை வச்சு எல்லாரும் 10 பேர் பயனடைஞ்சு அதை கேட்டு விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம். யாரையும் நாங்கள் கம்பல் பண்ணுறதில்லை. அது 10 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பாடி நல்லா கற்றுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது. இறந்த பின்னால் வீணாக போகிற உடல் ஒரு 10 பேருக்கு அது உபயோகம் ஆகும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் அது நானும் என் கணவரும் செஞ்சோம். சமீபத்தில் கண்தானம் உடல் தானம் செய்ய பதிவு செய்தவர்களுடன் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் அப்படி பதிவு செய்தவர்கள் 20 நபர்களுடன் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு, கண்தானம் உடல் தானம் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி ஜெயலட்சுமி, சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜன், கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன், லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா ஆகியோர் கலந்து கொண்டதாக காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் திரு ராஜசேகர் தெரிவித்தார். சேலத்தில் தன்னலமற்ற சேவையில் சமூக பொறுப்பில் சிறு தொழிற்சாலையின் தொழிலாளி முரளிகிருஷ்ணன். சேலத்தில் ஒரு சிறு தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரும் முரளிகிருஷ்ணன் சமூக செயல்பாட்டில் உயர்ந்து காணப்படுகிறார். குறிப்பாக தீக்காயங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனைக்கு சென்று உதவி வருவது இவரது முக்கிய பணி. கடந்த 7ஆம் தேதி கண் பார்வை குறைந்து காணப்படும் மாணவர்களுக்கான அரசு நடுநிலைப் பள்ளி ஆண்டு விழாவை முன்னிட்டு தமது குடும்பத்தாருடன் சென்று அக்குழந்தைகளுக்கு உணவு சமைத்து பரிமாறியுள்ளார்கள். அந்த முரளிகிருஷ்ணன் அவர்களுடனான சந்திப்பு இன்று சேலம் பாக்கியலட்சுமி அவர்கள் இல்லத்தில் நடைபெற்றது. இச்சந்திப்பில் சேலம் மாவட்ட பொறுப்பாளர் திரு ஸ்ரீகாந்த், கலாம் ஜோதி மாணவர் திரு சபரிநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். உள்ளாட்சி ஜனநாயகத்தின் உயிர் மூச்சு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான கருத்தரங்கம் மார்ச் 19 புதன்கிழமையன்று செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் சரஸ்வதி மஹாலில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற இருக்கிறது. முனைவர் தீபமாலா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தலைமையில் பேராசிரியர் திரு பழனித்துறை மற்றும் திரு சி மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு வழிநடத்தவிருக்கிறார்கள் என்று உள்ளாட்சி ஜனநாயகத்திற்கான ஆராய்ச்சி மைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு என் சத்யா தெரிவித்தார். இயற்கை மருத்துவ சங்கத்தின் 407வது மாதாந்திர கூட்டம் ஆடுதுறையில். உயர்தர வசதிகள் கொண்ட மருத்துவமனைகள், மருந்தகங்கள், டெஸ்டிங் லேப்கள், மருந்து தொழிற்சாலைகள், அதற்கான கல்வி நிலையங்கள் என பெருகிவிட்ட நோய்களுக்கான பரபரப்பான வியாபார சந்தைகளுக்கிடையே அமைதியாக யோகா மற்றும் இயற்கை உணவுகள் மூலம் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டு சமுதாயத்திற்கும் வழிகாட்டும் இயற்கை வாழ்வியல் பயிற்சி வகுப்பு 407வது மாதமாக மார்ச் 8, 2025 சனிக்கிழமையன்று சூரியனார் கோவில் அருகில் திருமாந்துறை நலவாழ்வு சோலையில் நடைபெற்றது. புதுச்சேரி இயற்கை நலவாழ்வு ஆலோசகர் தா துரைராஜா அவர்கள் சர்க்கரை நோய் வராமல் காக்க வாழ்வியல் நடைமுறைகள் பற்றி வழிநடத்தினார். தஞ்சாவூர் இயற்கை வாழ்வியல் பயிற்றுனர் திரு முத்து சோமசுந்தரம் தலைமை தாங்கினார். செயலாளர் சோ அன்பழகன் எளிய யோகா பயிற்சிகளை பயிற்றுவித்தார். பொருளாளர் ஜி சுந்தர் அனைவருக்கும் மதியம் சமைக்காத இயற்கை உணவு தயாரித்து முறையாக மென்று உண்ணுதல் என்ற பயிற்சியினை அளித்தார்.
தலைவர் ரா ராமலிங்கம் மற்றும் நிர்வாகிகள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.